இந்த நவீன காலத்தில் நிறைய விஷயம் ஃபேஷன் ஆகிடுச்சு. அதில் ஒரு விஷயம் தான் கடவுள் எதிர்ப்பு பேசுறது. கடவுள் இல்லைன்னு பேசிட்டாலே அவங்கள மிகப்பெரிய அறிவாளின்னும், கடவுள் உண்டுன்னு சாமி கும்பிடுறவங்கள சங்கிகள் அறிவில்லாதவங்கன்னு பேசுறது தான் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது ட்ரெண்ட் ஆனதால கடவுள் பற்றிய அறிவும் புரிதலும் இல்லாமலே பலர் தங்களை கடவுள்னு நினைச்சிட்டு சுத்துறாங்க. பெரும்பாலான அறிவாளிகள், அதாவது கடவுள் மறுப்பாளர்கள், எப்பவுமே சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு மற்றவங்களை எதிர்பார்த்துட்டே தான் கடவுளுக்கு எதிரான பேச்சுகளையும் கருத்துக்களையும் பேசுவாங்க தவிர இவங்களுக்கா சுயமா எந்த கருத்தும் தோணாது. அந்த வரிசையில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதின தி காட் டெலியூஷன் புத்தகத்தையும், விக்டர் ஸ்ட்ரெஞ்சர் எழுதின காட் தி ஃபெயில்ட் ஹைபோதசிஸ் புத்தகத்தையும், இன்னும் சில புத்தகங்களையும் மற்றவங்க கிட்ட படிக்க சொல்லி தங்களுடைய அறிவாளித்தனத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இது மாதிரி புத்தகங்களை எழுதினவங்களாலையும் சரி, இவங்க கும்பிடுற அறிவியலாலையும் சரி, இன்னுமே ரொம்ப எளிமையாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கு. நாம ஏன் இங்க இருக்கோம்? நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த 2 கேள்விகளுக்கே நவீன அறிவியலாலையும் கடவுள் மறுப்பு கோஷ்டிகளாலையும் இன்னை வரைக்குமே பதில் சொல்ல முடியல. எப்பெல்லாம் மனிதர்களான நமக்கு இன்னல்கள் வருதோ அப்பதான் பயங்கரமான பக்தியும் கடவுளை தேடுற எண்ணமும் நமக்கு வரும். அப்படி கடவுள் பயம் வந்து, கடவுள் நம்பிக்கை வந்து, கடவுளை தேடுறவங்களை விட பக்தியே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்ற ஏத்திஸ்டுகள் தான் தினமும் கடவுள் இல்லைன்னு தினந்தோறும் கடவுள் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்ற அறிவியலாளர்கள் பேசுனதை மட்டும் நம்ம உள்ளூர் கடவுள் மறுப்பாளர்கள் கையில் எடுத்துட்டு அதே அறிவியல் உலகத்தில் இருக்க இன்னொரு பக்க அறிவியலாளர்கள், அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்ற அறிவியலாளர்களை எதிர்த்து கண்டிப்பா இந்த அண்டம் உருவாக ஏதோ ஒரு சக்தி காரணம், நம்மை விட அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் அதிநவீன புத்திசாலிகளே இந்த அண்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு சில அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த ஏத்திஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் எல்லாரையுமே கான்ஸ்பிரசி பேசுறாங்க, சங்கிகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடவுள் எதிர்ப்பு பேச அறிவாளிகள் கருத்தை மட்டும் இவங்க பேசுவாங்க. கம்யூனிசத்துடைய முக்கிய கொள்கையில் ஒன்று தான் மதங்களை அழிப்பது, கடவுளை அழிப்பது. இதை முதல்ல நாம் ஐரோப்பாவில் தான் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி கடவுள் மறுப்பு மற்றும் கடவுள் வெறுப்பு பிரச்சாரங்களை கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனில் கட்டவிழ்த்து விட்டார். அன்னைக்கு அங்கே கட்டவிழ்த்து விட்டது இப்போ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்ற குறுகிய மூளை கொண்டவங்க கிட்ட வந்து நிற்குது. தன்னோட கடவுள் மறுப்பு கருத்துக்களை பரப்ப தன்னை போலவே இருக்கும் குறுகிய மனம் கொண்ட ரசிகர்களை தன்னுடைய பக்கம் சேர்த்து பல புத்தகங்களை வெளியிடுறாரு. பொதுவெளியில் அறிவாளித்தனமாக பேசிட்டு வராரு. அவர் தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். ஆனால் எளிமையாக இருக்க தத்துவங்களை கூட இவரால் புரிஞ்சிக்கவோ விளக்கவோ முடியலை. இது மாதிரி ஏகப்பட்ட மேடையில் விளக்க முடியாமல் மூக்கறுப்பட்டிருக்காரு. இதில் இவரை அறிவாளின்னு சிலர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, குறிப்பாக ஏத்திஸ்ட்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அண்ட் லியோனார்ட் 2 பேரும் சேர்ந்து எழுதின புத்தகம் தான் தி கிராண்ட் டிசைன். இந்த புத்தகம் வெளிவந்ததும் பயங்கர வரவேற்பு பெற்றுச்சு. உலகம் பூரா இருந்த பகுத்தறிவுவாதிகள் எல்லாம் இதை வாங்கி தீர்த்துட்டாங்க. இந்த புத்தகத்தோட மெயின் பர்பஸ் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் உருவாக கடவுள் தேவையில்லைன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் நிரூபிச்சிட்டதா நினைச்சு அவரே புலகாங்கிதம் அடைஞ்சாரு. ஆனா இதுல அவர் அதே பழைய உருட்டை தான் உருட்டி வச்சிருக்காரு. அதுதான் எதுவுமே இல்லாத நத்திங்ல இருந்து பிரபஞ்சம் உருவான கதை. சரி, நத்திங்ல இருந்து எதையாவது லேப்ல உருவாக்கி இருக்கீங்களான்னு ஸ்டீஃபன் கிட்ட கேட்டா ஸ்டீஃபன் வாயை திறக்காம மேல்லோகம் போய் சேர்ந்துட்டாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி ஹாக்கிங்ஸும் ஒரு பொம்மை. அதுவும் இவருடைய உடல் குறைபாடை வச்சு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை கொண்ட கேலிலியோ, கெப்லர், நியூட்டன், மேக்ஸ்வெல், இன்னும் ஏராளமான அறிவாளிகளை விட கடவுள் நம்பிக்கை இல்லாத ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் உயர்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் சிறந்தவர்னு நம்ம மூளையில தெரிஞ்சிருக்காங்க. யார் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியிருப்பாங்கன்ற விஷயத்தை தன்னுடைய முதல் புத்தகமான A Brief History of Timeல இயற்கையின் அடிப்படை ஆற்றல்களை யார் உருவாக்கினார்கள் என்று அறிவியலாளர்கள் தெரிந்து கொள்ள நேரிட்டால் கடவுளின் மனதை புரிந்து கொள்ள முடியும்னு தன்னுடைய முதல் புத்தகத்தை இப்படியாக முடிச்சிருப்பாரு. இப்படி எழுதினவர் தன்னுடைய கிராண்ட் டிசைன் புத்தகத்துல இந்த பிரபஞ்சம் இயற்பியலின் விதிகளின்படி தான் உண்டானது, கடவுள் உருவாக்கவில்லை, அதுவும் இல்லாம பிக் பேங் தான் இந்த விதிகள் எல்லாம் உண்டாக காரணம்னு சொல்றாரு. அதாவது 1988 தன்னுடைய முதல் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும்போது கடவுள் நம்பிக்கையோட இருந்தவர் 2010 கடவுள் இல்லை என்ற அஜெண்டாவுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த மகான். த கிராண்ட் டிசைன் புத்தகத்துடைய ஆரம்பத்திலேயே நாம விடை தேடிட்டு இருக்க பல கேள்விகளோட தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது கடவுள் நம்பிக்கை கொண்ட நமக்கு இருக்க பல கேள்விகள். அந்த கேள்விகள் என்னன்னு பார்ப்போம். நம்முடைய உலகத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த அண்டம் எப்படி செயல்படுது, உண்மையான ரியாலிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, அண்டத்திற்கு கடவுள் தேவையான்னு இது மாதிரி ஏகப்பட்ட அறிவார்ந்த கேள்விகளை எழுதின ஹாக்கின்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட அறிவாளித்தனமான பதில்கள் வரும்னு எதிர்பார்த்தா தான் ஒரு வடிகட்டிய முட்டாள்னு அவருடைய பதில்ல நிரூபிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு முதல்ல அவர் சொன்ன விஷயமே நகைச்சுவையான விஷயம், ரொம்பவும்
கேவலமான விஷயம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தத்துவங்கள் என்பதே பொய், தத்துவங்களால் மனிதர்களுக்கு எந்த பயனும் இல்லை, தத்துவங்கள் யாரையும் முன்னேற்றவில்லை, அறிவியலும் அறிவியலாளர்களும் தான் முன்னோக்கி போகிறார்கள், தத்துவங்கள் முன்னேறவில்லை. அதனால் இந்த கேள்விகள் எல்லாம் தத்துவம் சார்ந்து இருப்பதால் இதற்கு பதிலே தேவையில்லைன்னு இவரா முடிவு பண்ணிக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் philosophy is deadனு வேற குறிப்பிட்டிருக்காரு. இதுல இருந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு தலைகணம் நிரம்பிய தான் தோன்றித்தனமான முட்டாள்னு உங்களுக்கே தெரிய வரும். நான் இதுக்கு மேலேயும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹாக்கிங்ஸ் படித்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஃபிலாசபிக்குன்னு தனி பிரிவும் அதற்கு உண்டான அளப்பரிய மதிப்பும் இருக்குன்னு ஹாக்கிங் யோசிக்கவே இல்லை. அவர் கேம்பிரிட்ஜில் படித்ததை கூட மறந்துருக்கார் போல இந்த புத்தகத்தை எழுதும்போது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரியான முட்டாள்களை நோபல் லாரட் சர் பீட்டர் மெடாவர் ஃபிளிப் ஃப்ளாப் சாலையே அடிச்சுட்டு போயிருக்காரு. அவருடைய அட்வைஸ் டு அ யங் சயின்டிஸ்ட் புத்தகத்தில் எந்த ஒரு அறிவியலாளன் அறிவியலால் எல்லாவற்றிற்கும் பதில் தர முடியும், அறிவியல் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டதென சொல்கிறானோ அவனை போன்ற முட்டாள் இந்த உலகத்தில் வேறவனும் கிடையாது, அவனே அறிவியலை அவமானப்படுத்துகிறானோ சொல்றாரு. அறிவியலுக்கு எல்லை இருக்கிறது, அந்த அறிவியலால் சிறு குழந்தை கேட்கும் கேள்விகளுக்கே பதிலளிக்க முடியவில்லை. இதே தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டின் தலைமை அறிவியலாளரான பிரான்சிஸ் காலின்ஸும் சொல்றாரு. ஆனா நம்ம உள்ளூர் யூடியூப் விஞ்ஞானி தர்மதுரை தன்னோட கொள்ளு தாத்தா ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரியே அறிவியல் தான் எனக்கு மம்மி டாடி, அறிவியல் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்னு கலர் கலரா உருட்டிட்டு வராரு. நோபல் பரிசு வாங்கின ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் ரொம்ப அழகா சொல்றாரு, அறிவியலுக்கு நல்லது கெட்டதை கற்றுத்தர தெரியாது, நீதி நெறி பற்றிய விஷயங்கள் எப்போதும் அறிவியலுக்கு வெளியில் தான் உள்ளதுன்னு ரிலிஜனை நேரடியா அவர் கை காட்டுறாரு. ஆனா ஹாக்கிங்ஸ் இவங்க யார் சொன்னதையும் மதிக்காம அறிவியலால எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடியும்னு இவருடைய இந்த நகைச்சுவை புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. கடவுள் என்ற கான்செப்டை பண்டைய கால மக்கள் தங்களுடைய அறியாமையால உருவாக்கிட்டாங்க. அந்த அறியாமைய இப்போதைய அறிவியலாளர்கள் தான் தீர்த்து வச்சிருக்காங்கன்னு எந்தவித ஆதாரமும் இல்லாம எந்தவித வரலாற்று அறிவும் இல்லாம தன்னுடைய புத்தகத்துல கிறுக்கி வச்சிருக்காரு. இயற்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ண கிரேக்க தத்துவவாதிகளான தேல்ஸ், அனாக்சிமாண்டர், அனாக்சிமேனஸ்னு இயற்கையில் இருக்கும் அறிவியலை தத்துவங்களா சொன்னாங்க. ஆனா இவங்க தத்துவங்களா சொன்னதை இவர் மறைச்சி புராண கதைகளை இவங்க நம்பல, இவங்க அறிவியலை மட்டுமே நம்பினாங்கன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் உருட்டி வச்சிருக்காரு. ஆனா தத்துவங்களே செத்து போச்சு, மனிதர்களுக்கு பிலாசபி பயன்படலன்னு சொன்ன ஹாக்கிங் குறிப்பிட்ட இந்த 3 பேருமே மிகச்சிறந்த தத்துவவாதிகள் தான். இதுக்கப்புறம் கடவுள் மறுப்பாளரும் அறிவியல் தத்துவவாதியான எபிக்யூரஸ் பத்தி ஹாக்கிங் பேசுறாரு. அதாவது எபிக்யூரஸ் மூட நம்பிக்கையில் இருந்த மக்களை விடுவிக்க நினைத்து அறிவியலை வளர்த்தார்னு எழுதியிருக்காரு. இதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எபிக்யூரியன் தியரி ஒரு இன்கம்ப்ளீட் தியரி. யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவர் விழுந்து விழுந்து முட்டு கொடுத்திருக்காரு தன்னுடைய புத்தகத்துல. இந்த கிராண்ட் டிசைன் புத்தகம் மூலமா இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே வெற்றிடத்திலிருந்து உருவாக்கி கொள்ளும்னு சொன்னதோட நிறுத்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தலை. இந்த வரிகளோட சேர்த்து இன்னொரு வரியை சொன்னார், பிகாஸ் தேர் இஸ் அ லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொன்னார். இதோட டெஃபினேஷன் பாருங்க, ஈர்ப்பு விசை என்ற விதி இருப்பதால் இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே வெற்றிடத்திலிருந்து உருவாக்கி கொள்ளும்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து உண்டானது தான் பிக் பேங். அந்த பிக் பேங்க்கு பிறகு உண்டானது தான் இந்த பிரபஞ்சமோ இதுக்குள்ள இருக்க சூரிய குடும்பமோ பூமியும் அதுக்குள்ள வாழ்ற நாமளும்னு ஹாக்கிங் சொல்லிட்டு புவியீர்ப்பு விசை இருப்பதால் பிரபஞ்சம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும்னு சொல்றாரு. அப்ப புவியீர்ப்பு விதியை உண்டாக்குனது யாரு? குறிப்பா நத்திங்ல இருந்து தான் இந்த பிக் பேங்கே வந்துச்சு. அப்ப இந்த பிக் பேங்குக்கும் நத்திங்க்கும் முன்னாடி இந்த புவியீர்ப்பு விசையை அந்த இடத்துல வச்சது யாரு? நத்திங் என்ற வார்த்தையோட மீனிங் என்னன்னு எல்லாருமே தயவு செய்து தேடுங்க மக்களே. நத்திங்னா நத்திங், ஒண்ணுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் உண்டாச்சான். அதை இவர் நேரில் பார்த்த மாதிரி உருட்டி வச்சிருக்காரு. இந்த வரிகளை எழுதும்போது ஹாக்கிங் என்ன சரக்கு அடிச்சிருப்பார்னு கண்டிப்பா தெரியல மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து சொல்லுங்க. நாம எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த சரக்கை நாம அடிச்சே ஆகணும். முதல்ல என்ன சொன்னாருன்னா, ஃப்ரம் நத்திங்ல இருந்து சம்திங் உண்டாச்சு, அதாவது ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து பிரபஞ்சம் உண்டாச்சுன்னு சொல்றாரு. ரெண்டாவது, பிரபஞ்சம் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டதுன்னு சொல்றாரு. மூணாவதா, கிராவிட்டிங்கிற ஒன்று இருக்கு, அது மட்டுமே இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள வழிவகுக்கும்னு சொல்றாரு. இவரை பயங்கரமான அதிமேதாவின்னு சொன்னாங்க. ஆனா எவ்வளவு பெரிய வெளிநாட்டு ஈவேராவா இருந்திருக்காருன்னு பாருங்க மக்களே. நவீன அறிவியலின் தந்தையர்களான கேலிலியோ, கெப்லா, டெஸ்கார்டஸ், நியூட்டன் போன்றோர் இந்த இயற்கை விதிகள் அனைத்தும் கடவுளின் உருவாக்கம்னு சொன்னாங்க. ஆனா ஸ்டீஃபன் அவங்க சொன்னதை கடவுள்
என்ற நபரை அவங்க சொல்லவே இல்லை. அவங்க இயற்கையை தான் கடவுள்னு சொல்லியிருப்பாங்கன்னு இவர் இஷ்டத்துக்கு அவங்க சொன்னதையும் மாற்றி உருட்டிருக்காரு. பட் மாடர்ன் சயின்ஸுடைய ஃபவுண்டர்ஸ் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் தான் இப்பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி லா ஆஃப் கிராவிட்டியை நியூட்டன் கண்டுபிடிச்சதும் கிராவிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் இனி எனக்கு கடவுள் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. தன்னுடைய ஃபேமஸ் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகத்தில் என் கண்டுபிடிப்பு சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட மனிதனை கடவுள் இருக்கிறார் என்பதை நம்ப வைக்கும்னு மனுஷன் அழகா எழுதியிருக்காரு. இங்கே தான் பழைய அறிவியலாளர்களுக்கும் நவீன அஜெண்டா அறிவியலாளர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நியூட்டன் தன்னைத்தானே பெரிய மேதாவினோ அறிவாளினோ நினைக்காம எளிமையான மனுஷனா அவர் வாழ்ந்திருக்காரு. நல்லா கவனிங்க, அறிவியலாளர்கள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கல, அறிவியல் விதிகள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கல, இவங்களுடைய தியரிஸ் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கல. இது எல்லாத்தையும் பிரபஞ்சம் உருவாகும் முன்பே ஒருத்தன் கணிச்சு கச்சிதமா ப்ரோக்ராம் பண்ணி இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்கான். அவனைத்தான் நாம கடவுள்னு சொல்றோம். அவன் ஒருத்தனா இல்ல 100 பேரான்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆனா அவன் நம்மை விட அளவு கடந்த அறிவார்ந்தவன், அளவு கடந்த ஆற்றல் வாய்ந்தவன் என்பது மட்டும் உறுதி. குவாசார்ஸை கண்டுபிடிச்ச நவீன ஆஸ்ட்ரானமியின் தந்தையான ஆலன் சாண்டேஜ் கடவுள் பற்றியும் பிரபஞ்சம் பற்றியும் அழகா சொல்லியிருப்பாரு. இப்பேற்பட்ட ஒழுங்குமுறையில் இயங்கக்கூடிய பிரபஞ்சம் நத்திங்ல இருந்து வந்ததுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. இதை உருவாக்க ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட கோட்பாடு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். கடவுள் என்பவன் எனக்கு மர்மமானவன், ஆனால் நம் இருப்பும் இப்பிரபஞ்சத்தின் இருப்பும் கடவுள் இருப்பதை உணர்த்துகிறதுன்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. கிராண்ட் டிசைன், அதாவது இந்த பிரபஞ்சம் பெர்ஃபெக்ட் அண்ட் ப்ரிசைஸ்லி கணக்கிடப்பட்டு கச்சிதமாக உருவாக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் மாற்றங்கள் நடந்திருந்தாலும் நாம இருந்திருப்போமான்றது சந்தேகம்தான். அதனால இந்த பிரபஞ்சமே துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட கிராண்ட் டிசைன் பற்றி ஒரு சாப்டரே எழுதியிருக்காரு மகான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆனால் ஒரு வழியா இதன் மூலமா கிராண்ட் டிசைன் இருக்குன்னு ஹாக்கிங் ஒத்துக்கிட்டாரு. பட் இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் டிசைனை வடிவமைச்சது ஒரு கிராண்ட் டிசைனர்னு மட்டும் அவர் ஏற்றுக்க மாட்டாராம். அதுக்கு அவர் ஒரு காரணம் வேற சொல்றாரு. ஏன்னா கடவுள் என்ற கான்செப்டே பழமையானதுனாலே அதில் உண்மை இருக்காதுன்னு நம்புற ஆள் இவர். இப்போ புரியுதா மக்களே, ஏன் பண்டைய நாகரிக மக்களுடைய அறிவையும் அறிவியலையும் நவீன அறிவியல் புறந்தள்ளுதுன்னு? குறிப்பாக நம்ம உள்ளூர் பகுத்தறிவுவாதிகள் ஏன் புறந்தள்ளுறாங்கன்னு புரியுதா? பிக் பேங் உண்டாகி நாம வாழ்ற இந்த யூனிவர்ஸ் உண்டாச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஆதாரம் தாங்கன்னு ஹாக்கிங் கிட்ட கேட்டா உடனே மல்டிவர்ஸ் தியரியை உருட்டி வச்சிருக்காரு தன்னுடைய புத்தகத்துல. நாம வாழக்கூடிய நம்முடைய பிரபஞ்சம் உருவானது எப்படின்னு இன்னும் யாராலையுமே 100% ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல, ஆதாரத்தோட எந்த விளக்கத்தையும் சொல்ல முடியல. இதுல கணக்கு வழக்கில்லாத பிரபஞ்சம் உண்டாகிடுச்சுன்னு சொல்றது தான் மல்டிவர்ஸ். அப்படின்னா இந்த மல்டிவர்ஸை உருவாக்குனது யாரு? ஹாக்கிங்குடன் முன்னாட்களில் வேலை பார்த்த சர் ராஜர் பென்ரோஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மல்டிவர்ஸ் என்ற டேர்மை தன்னுடைய புத்தகத்தில் அளவுக்கு அதிகமாகவும் தேவையில்லாத இடத்திலும் தேவைக்கு மீறியும் பயன்படுத்தியிருக்காரு. இதற்கான காரணம் என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு நல்ல தியரியும் நல்ல விளக்கமும் இல்லாததே இவர் மல்டிவர்ஸ் பத்தி பேச காரணம்னு ஹாக்கிங்ஸை தலைமையிலேயே கொட்டியிருக்காரு சர் ராஜர் பென்ரோஸ். இவர் மட்டும் இல்லாம ஜான் பாக்கிங்ஹார்ன் என்ற இன்னொரு தியரட்டிக்கல் பிசிசிஸ்ட் மல்டிவர்ஸ் கான்செப்டையே கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றாரு. இதெல்லாம் கற்பனை கதையே தவிர இதை நிரூபிக்க யாராலும் முடியாதுன்னு சொல்றாரு. மறுபடியும் சர் ராஜர் பென்ரோஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றது போல அண்டம் முழுவதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஃபைனல் அண்ட் கம்ப்ளீட் தியரியை நாம கண்டுபிடிக்க இன்னும் பன்னெடுங்காலம் இருக்கு. அது மனிதர்களான நம்மால் சாத்தியமான கூட தெரியல. ஆனா கணிதவியல் ரீதியாகவும் இயற்பியல் ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த கொஞ்சம் முன்னேறி இருக்கோமே தவிர எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனிதர்களான நாம இன்னும் வளரவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அலிஸ்டர் மெக்ராத் கூட நடந்த ரேடியோ டிஸ்கஷன்ல ஹாக்கிங் தன்னுடைய புத்தகத்தில் சொன்னது போல இப்பிரபஞ்சம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுமான்னு கேட்ட கேள்விக்கு மனிதர்களை விட ஹாக்கிங்ஸுடைய இந்த விளக்கம் தான் பல கொடூரங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்து வருது. அண்டம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் அளவிற்கு வளரவே இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு இதற்கு முன்பும் நடக்கவில்லை, பின்பும் நடக்கவில்லை. இது தெரிஞ்சும் ஹாக்கிங்ஸ் ஏன் இப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. இதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தினாரான்னு பார்த்தீங்கன்னா, இதோட கூடவே ஹாக்கிங்ஸுடைய தி கிராண்ட் டிசைன் புத்தகம் மக்களையும் அறிவியலையும் தவறாக வழிநடத்தும் புத்தகம்னு செவிட்லேயே அடிச்சிருக்காரு ஹாக்கிங்ஸ் மற்றும் அவருடைய ரசிகர்களை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சர் ராஜர் பென்ரோஸ் பிரிட்டிஷ் ஹியூமனிஸ்ட் அசோசியேஷன் மெம்பர், அதாவது மதங்களை நம்பாத அமைப்பின் மெம்பர் இவர். நீங்களே சொல்லுங்க மக்களே, ஒரு தலைக்கணம் நிறைந்த நபரோட பேச்சு பக்குவமான பேச்சா இருக்குமா? அவர் எழுதினது சரியான கருத்துக்களா இருக்குமா? ஹாக்கிங்ஸ் டாக்கின்ஸ் மாதிரியான ஆட்கள் ஆகப்பெரும் மூடர்கள் மற்றும் அதிமேதாவிகள். இவங்களை விடவும் சார்ல்ஸ் டார்வின் எவ்வளவோ மேல். ஏன்னா அவர் தன்னோட
தியரியை 100% நம்பவே இல்லை. இதை அவரே வெளிப்படையாக அவருடைய புத்தகத்தில் எழுதிட்டு போயிருக்காரு. இதுதான் ஒரு அறிவியலாளனுக்கு இருக்க வேண்டிய குணம். ஆக கடவுள் இல்லைன்னு அறிவியலால் பல யுகங்கள் எடுத்தாலும் நிரூபிக்கவே முடியாது மக்களே. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே. That's all, folks.